ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய இயரிங்ஸ், என்னோடய பேங்கிள்ஸ் எல்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்றதை பற்றி தான் இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். எல்லாராலையுமே ஆன்லைனில் விற்கிற ஆர்கனைசர் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியாது. நான் சொல்கிற மெத்தடில் உங்கள் அக்சசரிஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வைங்க. அது ரொம்ப நாளைக்கு கருத்து போகாமல் அப்படியே புதுசு போலவே இருக்கும். நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? வாங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு பொருளும் எங்கெங்கே வாங்கணுன்ற மெமரிஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு நான் வாங்கின இயரிங்ஸ் எல்லாமே எனக்கு ஒவ்வொரு மெமரிஸ் தான். நான் எங்கே போனாலும் சரி, ஷாப்பிங் மால் போனாலும் சரி, சின்ன ஃபேன்சி ஸ்டோர் போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலுமே என்னோடய கண்ணு போகிறது இந்த மாதிரி கம்பல் கடைக்கு தான். எனக்கு என்னமோ தெரியலைங்க, தங்கத்தை விட எனக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. தங்கம் வாங்கினோம்னா 1, 2 தான் வாங்கி வச்சுப்போம். அதே தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் திருப்பி திருப்பி போடணும். ஆனால் இந்த மாதிரி ஜுவல்லரி வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே ஒவ்வொன்றும் ஒரு டைம் போடலாம். இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா 1 வருஷம் 2 வருஷத்தில் வாங்கின கலெக்ஷன் இல்லைங்க. 10 வருஷமாக நான் இதெல்லாம் அப்படியே சேஃபாக வச்சுருக்கேன். எந்த கம்பலுக்குமே அதோட கலரோ ஷைனிங்கோ போகாமல் அப்படியே நான் மெயின்டைன் பண்ணுறேன். எனக்கு வந்து சாரீக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஸ்டட் போடுறது ரொம்பவே பிடிக்கும். இது எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு நான் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க. ஃபேன்சி ஸ்டோரில் இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் கிடைக்கும். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி எல்லாம் மெயின்டைன் பண்ண இந்த கவர் போதுங்க. ஒவ்வொரு கம்மலும் ஒவ்வொரு கவரில் போட்டு ஜிப்லாக் பண்ணி வச்சாலே போதும். இதில் காற்று படாமல் இருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு இது கருக்காமல் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஆன்லைனில் நிறைய இயரிங்ஸ் ஆர்கனைசரெல்லாம் விற்கிது. அந்த மாதிரி பாக்ஸில் உங்களால் எத்தனை கம்பல் போட்டு வைக்க முடியும்? ஒரு 15, 20 அவ்வளோதாங்க முடியும். இப்போ நான் பண்ணுற மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சு பாருங்கள். உங்கள்கிட்ட எவ்வளோ இயரிங்ஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியும். இதுக்கு செலவுமே பார்த்திங்கன்னா அதிகமாக ஆகாது. ஜிப்லாக் கவர் பார்த்திங்கனாக்கா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே கிடைக்கிது. உங்கள்கிட்ட நீங்கள் என்ன மாதிரி சைஸில் நீங்கள் ஜுவல்லரி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கவர் வாங்கி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் அதிகமாகவும் செலவு பண்ணக்கூடாது. அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற ஜுவல்லரி எல்லாமே கருப்பாகாமல் ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நான் எல்லா இயரிங்ஸுமே நான் கவரில் தனித்தனியாக போட்டு வச்சுட்டேன். இப்போ நான் இதை இப்போ ஒரு பெரிய பாக்ஸில் இந்த கவர் எல்லாத்தையுமே நான் எடுத்து போட்டுக்கிறேன். நமக்கு எப்போ தேவையோ அப்போ அந்த இயரிங்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதை வந்து இந்த பாக்ஸ்லேயே போட்டு மூடி வைக்கலாம். பாருங்கள், ஒரே பாக்ஸில் எல்லா இயரிங்ஸுமே ஆயிடுச்சு. இன்னும் இதில் நிறைய போடலாம். அவ்வளோதாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச கிளிப்பெல்லாம் ஒரு சீசனில் ஃபேஷனாக இருந்தது. இப்போ இந்த பெண்டன்ட் பாருங்கள், நான் வாங்கி 15 வருஷம் ஆச்சு. கோல்டு கூட இதோட ஷைனிங் கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த கவரிங்கோடது அப்படியே இருக்குது. இதெல்லாமே என்னோடய கைக்கு போடுற ரிங்ஸு. இதுவுமே எல்லாத்தையும் தனித்தனியாக நாங்கள் ஜிப்லாக் கவரில் போட்டு நான் அதே பாக்ஸில் போட்டு நான் சேஃபாக வச்சிடுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக ஆர்கனைசருக்கு பாக்ஸாக வாங்கி வீட்டில் வச்சு நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட பேச்சு வாங்கிக்கிறத விட இந்த மாதிரி க்யூட்டாக இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்லேயே போட்டு பேக் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கும் வேலை மிச்சம், காசும் மிச்சம். இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு சில ஆக்சிடைஸ்டு நெக்லஸ் தான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். இதில் ஒரு சிலது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கினது, ஒரு சிலது மாலில் வாங்கினது, ஒரு சிலது பார்த்திங்கன்னா கிஃப்ட் வந்தது. இந்த மாதிரி இதுக்குமே ஒவ்வொரு மெமரிஸ் இருக்குது. இந்த மாதிரி பொருளெல்லாம் நிறைய வாங்கி வைப்போமே தவிர அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். எப்போவாச்சும் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் பார்க்கும்போது வாங்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே கட்டாயம் வரும். அந்த மாதிரி தாங்க எனக்கும் வந்து இதை நான் வாங்கினேன். இப்போ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து பெரிய ஜிப்லாக் கவர் எடுத்திருக்கேன். நான் என்கிட்ட இருக்கிற ஜுவல்லரி எல்லாம் காமிக்கணுன்றதுக்காக நான் அந்த வீடியோ போடலை. என்ன மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்கு வாங்கி நிறைய காசு வீணாக்குவாங்க. அவங்களுக்காக தான் அந்த வீடியோ. இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு நெக்லஸும் ஒவ்வொரு கவரில் போட்டு ஒரு சின்ன பாக்ஸில் ஒன்று மேலே ஒன்று வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கு பாருங்கள், எனக்கு எந்த செலவுமே இல்லை. நம்ம பசங்க ஹேண்டில் பண்ணும் போதும் எந்த நெக்லஸ் வேணுமோ அந்த நெக்லஸ் எடுத்துக்கிட்டு மற்ற நகைகளை அப்படியே வைக்கிறதுக்கு அவங்களுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்கிட்ட இருக்கிற கிளிப்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மும்பையில் தான் வாங்கினது. ஹஸ்பண்ட் மும்பையில் வேலை பார்த்ததுனால அப்பப்போ லீவில் வர்றப்போ ஒரு 2, 3 கிளிப்பு வாங்கிட்டு வருவார்.
இதில் இருக்கிறது பார்ட்டி வேருக்கு போடுற எல்லா கிளிப்ஸுமே பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஸ்டோன் இருக்கிற கிளிப்ஸ் எல்லாமே ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுட்டு, மற்ற கிளிப்ஸ் எல்லாமே நான் அப்படியே டைரெக்டாக பாக்ஸில் போட்டு வச்சிடுறேன். மும்பையில் வாங்கின கிளிப் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, அவ்வளோ குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் உடையவே உடையாது. இப்போ பேங்கிள்ஸ் பார்க்கலாம். இதில் ஒரு 2 செட்டு தான் என்னோடய ஹஸ்பண்ட் மும்பைலேருந்து வாங்கிட்டு வந்தார். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு கிஃப்ட் வந்து தான். இங்கே கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னாக்கா, பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறப்போ பேங்கிள் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பேங்கிள்ஸ் பிடிக்குமோ அந்த பேங்கிள்ஸ் அப்படியே ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க. அப்படி எனக்கு வந்த பேங்கிள்ஸ் தான் இது எல்லாமே. பாக்ஸில் இருந்த ஒரு சில பேங்கிள்ஸ் வந்து நான் அப்படியே பாக்ஸோடு வச்சுக்கிறேன். மற்ற பேங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு நியூஸ் பேப்பரை கிழித்து நம்ம கடைகளில் சுற்றி தருவாங்க பாருங்கள், அதே மாதிரி தான் நம்ம சுற்றி ஒவ்வொரு பேங்கிளும் தனித்தனியாக சுற்றி வச்சா போதும். அப்படியே சேஃபாக எவ்வளோ நாளானாலும் அந்த கலரு, ஷைனிங்கு எதுவுமே போகாமல் புது வளையல் மாதிரி அப்படியே இருக்கும். நியூஸ் பேப்பரில் சுற்றி வைக்கிறதுனால வளையல் ஒன்றோட ஒன்று டச் ஆகும்போது உடையும் உடையாது, சேஃபாகவும் இருக்கும். இந்த பிளாக் கலர் பேங்கிள் பாருங்கள், எனக்கு ரொம்பவே பிடிச்ச பேங்கிள். கட்டி பேங்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப சீக்கிரத்தில் உடையவே உடையாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம அம்மாங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வளையல் தான் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு சில பேங்கிள்ஸ் பார்த்திங்கனாக்கா நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். சடனாக நம்ம வீட்டுக்கு லேடிஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு குங்குமம் மஞ்சளும் கொடுக்கும்போது இந்த மாதிரி பேப்பரில் சுற்றி வச்சுருக்கிற பேங்கிள் கொடுக்கும்போது நமக்கும் புதுசாக கொடுத்த பேங்கிள் மாதிரி ஃபீல் ஆகும். இது எல்லாத்தையுமே நான் பேப்பரில் சுற்றிட்டேன். இதை வந்து நான் ஒரு பாக்ஸில் போட்டு எல்லாத்தையுமே வச்சுக்கிறேன். ஒரு சில பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய பேங்கிள், ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த பேங்கிள்ஸ் எல்லாமே நான் ஒரு சின்ன சின்ன கயிறில் போட்டு கட்டி அதை நான் அப்படியே வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ரொம்ப சின்னதான வளையலுங்க இதெல்லாம். நெக்ஸ்ட்டு என்கிட்ட இருக்கிற பீடட் நெக்லஸ் தான் காமிக்க போகிறேன். ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு ஒரு ஃபேஷன் இருக்கும். மறுபடியும் ஃபேஷன் வரும். அப்போ இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த நெக்லஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஜிப் இருக்கிற பவுச்சில் நான் எல்லாத்தையுமே ஒன்று மேலே ஒன்று வச்சு மொத்தமே அப்படியே போட்டு ஜிப் போட்டு மூடி வச்சுக்கிறேன். இது தனித்தனியாக வைக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் இது ஒரே பவுச்சில் நான் வச்சு அரேஞ்ச் பண்ணி நான் வச்சுக்கிறேன். என்ன மாதிரி எவ்வளோ பேர் இந்த மாதிரி பீடட் நெக்லஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த நெக்லஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கம்மி விலைக்கு தாங்க வாங்கினேன். 100, 150 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் நான் வாங்கினேன். அவ்வளோதாங்க, எல்லா நெக்லஸும் ஒரு ஜிப்பு இருக்கிற பவுச்சில் போட்டு க்ளோஸ் பண்ணி அதையும் ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சாச்சு. கடைசியாக நான் ஸ்டோர் பண்ண எல்லா பாக்ஸுமே நான் கபோர்டில் வச்சுட்டேன். இதில் எப்போ எந்த பாக்ஸ் தேவையோ அப்போ ஈஸியாக எடுத்துக்கலாம். நான் ஆர்கனைஸ் பண்ண எல்லா அக்சசரிஸுமே என்னோடய வீட்டில் இருந்த பாக்ஸ்லேயே தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன மாதிரி பாக்ஸ் இருக்கோ அதில் நீங்கள் அதெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் மஞ்சு. பை.